வீல ஸ்கோர் பண்ணா நிறைய ரன்ஸ் வரும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. லேட்டாக தானே வந்தார், செகண்ட் ஓவரில் தான் வந்தார். 6 வச்சிருக்காரு கேமட்டா. பவுலர் கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டார் முதல் பந்து இந்த மாதிரி சுவிட்ச் விட்டு போவாருன்னு. தேர்ட் பால் 23. அந்த உடனே பேக் கிளியர்ல போயிட்டு இருக்காரு. பறக்கும் படை அண்ணனோ தம்பியோ யாரா இருந்தாலும் அதை எடுத்து போட்டுருங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா இப்படி ஒரு கம்பேக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு பவுலர். ஒரு நல்ல பந்து கண்டிப்பா தேவைப்படுது. நல்ல செட்டா இருக்காரு. கேட்காது மணியனே கேட்காது. கொஞ்சம் நேரம் இருந்தா எடுத்து போட்டுருங்க. ரெண்டு பேரும் வெளியே இருக்காங்க. நமக்கு 50 ரன் தான் மதியானே இந்த இடத்துல அடிச்சாதான் அடுத்து 12 பால்ல வந்து 6 பந்துல 6 சிக்ஸ் அடிச்சு திருப்பதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. 6 பந்து 10 ரன் அடிக்கலாம், அவ்வளவுதானே முடியும். நான் சேகர் பிரேமா ஏதோ ஒரு 19 ரன் 29 ரன். இன்னும் ஒரு 20 அடிச்சு 30 தான் நல்லா இருக்கும். நேரம் இன்னும் ஒரு 20 தான் நல்லா இருக்கும். மண்டோடு வந்திருக்காப்ல. இருந்தா பாய் மண்டோடு வந்திருக்காரு. மண்டோடு வந்திருக்காரு. உங்க பிளேயர்ஸ்லாம் பாண்டிச்சேரியில இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்க எப்படி நம்ம இங்க பலிக்காது. நம்ம உங்கள்ட்ட விட்டா அவ்வளவு சாதலா என்ன ரைட் கமிங் பேக் டு கிரிக்கெட். கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க பேட்ஸ்மேன். ஃபாஸ்டா ரெண்டு டீமுக்கு ஒரு அறிவிப்பு. யார் பக்கமும் மொமெண்டம் இருக்கோ அவங்க ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட் அடிச்சா ரோஸ் ஸ்ட்ரெயிட் பார் ரோஸ் ரெண்டு ஷாட்ல ரெண்டுமே அப்படி போ. ஏய் ரோஸ் சிக்ஸ் ரோஸ் கிட்டத்தட்ட 16 ரன். 5 ரன் தானே ஷார்ட்டா இருக்கு. ஒரு சிக்ஸ் அடிச்சு ரோஸ் நல்லா மிடில் பண்ணாரு. இந்த கிரவுண்ட்லயே மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் அந்த திசை தான் நினைக்கிறேன். கண்ட்ரி அங்க ஒரு 6. பிடிக்க முடியாது. கடைசி வரைக்கும் 1 தான் சொல்லியிருக்காரு அந்த ஃபீல்டர். தேவையான ரன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பென்சிவா திருப்பி இருக்காங்க. பாட்டம் ஆஃப் த பேட்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம ஹைட்டா போச்சு. விக்கெட் அப்படின்னு வரன் போவியால யோசிச்சு ஆடுவியா எவ்வளவு டார்கெட் செட் பண்றாங்க அப்படின்னு. அண்ணே மதியானே புரிஞ்சு விளையாடு நல்லா. இந்த கிரவுண்ட் இந்தியாவில் என்ன வேணா நடக்கும். கம்மியான ரன்ஸ் அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. தெரியும் கொஞ்சம் வார்த்தை மூவ் பண்ணி கொடுங்க. எதற்காகவும் மேட்சை ஸ்டாப் பண்ணாதீங்க. அந்த ஒரு ஓவருக்கு இடையில நேருக்கு நேரம் 90 டிகிரி ஷாட்னு சொல்லலாம். பக்காட்டெல்லாம் பவுண்டரி ஆகுது ரோஷன் பேட்ல இருந்து. இது வரைக்கும் ஒரு பேட்ல 2 4 2 6 வந்திருக்கு. 2 4 2 6 அடிச்சிருக்காரு ரோஷன். சுவிட்சுக்கிட்டு முயற்சி பேட்ல படல அப்படிங்கிறப்ப 2 விக்கெட் ஃபாஸ்டா இருந்திருக்காங்க. லெக் ஸ்டம்புக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தாரு. கரெக்டா போடல பேட்ல. லாங் பால் ஒரு ஃபீல்டர் வேகமா வந்துட்டாரு. ஒரு சிங்கிள் சைக்கிள் ரஷ்
அருமையான ஷாட். ஓட்ட நோக்கி போயிட்டு இருக்கு. மூணாவது ஆறு ரோஷன் பேட்ல இருந்து ரோஷன் பேட்ல மூணாவது 6. மேக்ஸிமம் ஷாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 30 ரன்ஸ் கிட்ட போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வந்த பக்கமா நாளுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு குமார். இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபீல்டிங். எஸ், ஓடி எடுக்கப்பட்ட 2 இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் ஃபுல் டாஸ் கீப்பருக்கு பின்னாடி போச்சுனா ஃபுல் டாஸ் ஓட தேவையில்லை. இருக்காங்க. 1+4 நல்ல ஸ்கோர் ஆயிருக்கு. யாக்கிங் விட்டே கொடுக்காத பால். இந்த மாதிரி டெலிவரி போட்டா கண்டிப்பா பெரிய ஷாட் போகாது. சூப்பரா இருந்துச்சு பால். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 57 5 விக்கெட்டை இழந்து டிராகன் பாய்ஸ். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு மாமுண்டி ஸ்ட்ரைக்ல 30 ரன் அடிச்சா ரோஷன் ஸ்ட்ரைக்ல. ஓவருக்கு 57 அடிச்சிருக்காங்க டிராகன் பாய்ஸ். லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் மாமுண்டி. ரோஷன் குறுக்குல மறிச்சு அடிச்சிருக்காரு லெக்ஸம்ல. இங்க ஒரு ரன் மட்டும். இப்போ ஸ்ட்ரைக்ல மதி. செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க. செம்ம ஷாட்டுங்க. சிக்ஸருங்க. 6 மதி அவரோட பேட்ல இருந்து கவுண்டர் ஸ்டார்ட் பண்றாரு. 6ல வைடு பால விரட்டி அடிச்சிருக்காரு மதி. வைடா இருந்திருக்கும். வந்து பாக்கும்போது தெரிஞ்சு விரட்டி ஆடினாரு. ஒரு சிங்கிள். ஒரு ரன் கொடுத்து சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு ஸ்ட்ரைக்ல ரோஷன். டேங்க் மேல அடிச்சிருக்காரு. மிகப்பெரிய 6 ரோஷன். பால தொலைச்சிட்டாரு. இதோட 3 பந்தை ரோட்டுக்கு அடிச்சிருக்காரு. ஒரு பந்தை டேங்க் அடிச்சிருக்காரு. இதுல 44 ரன் அடிச்சு 44ல இருக்காரு. 50 அடிப்பாருன்னு பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஸ்ரீராம் 49 நாட் அவுட்ல இருந்தார் இந்த கிரவுண்ட்ல. இதே டீம் டிராகன் பாய்ஸ். ஓடி இருக்காங்க. 46 4 அடிச்சா 50 அடிக்கலாம். ரோஷன் நல்ல பால மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸ்ரீராம் 49 நாட் அவுட். ரோஷன் 46 இந்த கிரவுண்ட்ல. நல்ல பேட்டிங். நல்ல பேட்டிங். 46 ரன் அலட்சியம் அடிச்சிட்டு வராரு ரோஷன். நல்ல பேட்டிங். ரோஷன் நல்ல பேட்டிங். அடுத்த 10 மேட்ச் நடக்க போகுது.